அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம லெஜெண்டரியான த மெயின் லைன் கிங் சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ல தான் டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சோழனுக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 போட்டிருக்காங்க. வாங்க பிளாட்ஃபார்முக்கு போகலாம். நம்ம சேனலில் இப்போ தான் முதலாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கம்ப்ளீட் ஜேர்னி பண்ண போகிறோம். அதுவும் நம்ம சோழன் எக்ஸ்பிரஸில். நம்ம சோழனுடைய 3rd ஏசி கோச்சுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே ஸ்லீப்பர் மாதிரியே 3 சீட்டு இருக்குங்க. உள்ள வந்து மழை பனி வெயில் எதுவுமே தெரியாதுங்க. உள்ள வந்து செட்டில் ஆனது தான். அப்படியே நிம்மதியாக படுத்து தூங்கிட்டே வரலாம். இதோடைய ஃபேர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் லோயர் தேர்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது நம்ம சோழனுடைய 2nd ஏசி கோச்சுங்க. நல்லா சில்லுன்னு இருக்கு. இங்க பாருங்க 2nd ஏசி எப்படி இருக்குன்னு. இங்க 2 பர்த் மட்டும் தாங்க இருக்கும். கீழே 2 மேலே 2. அதே போல மேலே ரூஃப் டாப்பும் சின்னதா இருக்குங்க. நல்லா கூலிங்கா இருக்கு வண்டி. இதோடைய ஃபேர் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் லோயர் தேர்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நம்ம சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் டெய்லி ரன் ஆகிற ஒரு ட்ரெயினுங்க. காலையில் 7:45 AM சென்னை எக்மூர்லேருந்து எடுப்பாங்க. ஈவினிங் 3 PM திருச்சிராப்பள்ளியை போய் சேருவோங்க. நம்ம சோழனுடைய H1 கோச்சுங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வண்டியில ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் ஏசி பார்க்குறாங்க. செமையா இருக்கு பாருங்க. ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் ஏசி கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில. பாருங்க, இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஏசி. பாருங்க சீட்டெல்லாம் எவ்வளோ அகலமா இருக்கு. இங்க பாருங்க தலைக்காணியும் பெட்ஷீட்டும் பாருங்க. கொடுக்குற காசுக்கு சும்மா வேர்த்தா கொடுத்துருக்காங்கல்ல. இங்க பாருங்க மேலே ஏறி போறதுக்கு இங்க படி ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. நம்ம சோழன் அதிவிரைவு வண்டியோடைய ஜென்ரல் கிளாஸுங்க. நல்லா ஃப்ரீயா இருக்கு. இன்னும் யாரும் வரலங்க. சும்மா எக்மோர்லயே காலியாக தான் இருக்கு. இதோடைய ஃபேர் உங்களுக்கு லோயர் தேர்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. போ வண்டி ஃபுல்லாகிடுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆளுங்க இருக்காங்க. வண்டி இன்னும் சின்ன எக்மோர்ல காலியாக தாங்க இருக்கு. நம்ம சோழனுடைய ஸ்லீப்பர் கோச்சுங்க. இன்னைக்கு நம்ம இந்த கோச்சில் தான் டிராவல் பண்ண போறோம். சும்மா நீட்டா தொடச்சி செம்ம சுத்தமா இருக்குங்க நம்ம கோச்சுங்க. செம்மையா இருக்குல்ல நம்ம கோச்சு. ஆகா, நாம இன்னைக்கு இதுல தான் திருச்சி வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். நம்ம சோழனுடைய 2nd சிட்டிங் கோச்சுங்க. இந்த வண்டியில நீங்க 2nd சிட்டிங் சொல்லிட்டு சீட் எடுத்தாலும் உங்களுக்கு கிடைக்க போறது ஸ்லீப்பர் பர்த் சீட்டு தாங்க கிடைக்க போகுது. ஏன்னா இது வந்து ரேக் ஷேரிங்ல இருக்கு இல்லையா. பாண்டியன் அண்ட் ராக்போர்ட் கூட இந்த வண்டி ரேக் ஷேரிங் பண்ணுது. ஸோ வந்து பகல்ல இந்த வண்டி போறதுனால இதுல ஸ்லீப்பர் கோச்சியே 2nd சிட்டிங்கா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம சோழடம் புல் பண்ண போற லோகோ ராயபுரம் ஷெட்டோடைய WAP7ங்க. Your kind attention please. Train number 22675 Cholan Superfast Express bound for Tiruchirappalli from Chennai Egmore via Mayiladuthurai is scheduled to depart from platform number 7 at 7:45 AM. யாருமே இது வரைக்கும் சோழன் எக்ஸ்பிரஸை பற்றி சொல்லாத புது இன்ஃபர்மேஷன் இந்த பிளாக்ல இருக்க போது கண்டிப்பாக நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள்.
1880லேயே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சவுத் இந்தியன் ரயில்வே கம்பெனி மூலயமா நம்மளுக்கு மீட்டகாஜ் மெயின் லைன் எப்போவோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு திருச்சி, விழுப்புரம் டு திருச்சி, சென்னை டு தூத்துக்குடிக்கு அப்போது பேசஞ்சர் ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருந்ததுங்க. அதுக்கு பிறகு சவுத் இந்தியன் ரயில்வே கம்பெனி அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை சென்னைக்கு மாற்றுறாங்க. சென்னைக்கு மாற்றின பிறகு இங்கே ஒரு டெர்மினல் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் 1908 இங்கே சென்னை எக்மோரை 17 lakh rupeesல கட்டி முடிக்கிறாங்க. சவுத் இந்தியன் ரயில்வே கம்பெனியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கம்ப்ளீட்டாக சென்னைக்கு மாறின பிறகு சென்னையிலேருந்து திருச்சிக்கு ஒரு வண்டியை 1908 விடுறாங்க. அந்த வண்டியோடைய பேர் ராயல் டைனாஸ்டி எக்ஸ்பிரஸ். அந்த ராயல் டைனாஸ்டி எக்ஸ்பிரஸ் தான் நம்ம லெஜெண்டரியான சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. இது வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் யாருக்குமே தெரியாமல் இருந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கேன். இங்கே நீங்கள் சோழனில் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம்லேயே இட்லி வடை பூரி விற்கிறாங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து 43 rupees. ரெண்டுத்துக்குமே 43 rupees தான். நீங்கள் இங்கேயே வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணலாம். இந்த சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கிட்டத்தட்ட 100 இயர்ஸ்க்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கிறதா தான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வண்டியோடைய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 115 இயர்ஸ்க்கு மேலே ஆகுதுங்க. चेन्नई एलुम्बूर से मयिलादुतुरै मार्ग से तिरुचिरापल्ली जाने वाली सोलन सुपरफास्ट एक्सप्रेस 7:45 पर प्लेटफॉर्म नंबर 7 से रवाना होगी. அது என்ன சோழன் எக்ஸ்பிரஸ்? சோழன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னா நம்ம சோழர்கள் ஆண்ட பகுதி வழியாக இந்த வண்டி போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சோழன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இவனை போலவே இன்னொரு மெயின் லைன் கிங் ஒருத்தர் இருக்காங்க. ஆமாண்டா, நீ வந்து டே டைம் மெயின் லைன் கிங்கு, உழவன் எக்ஸ்பிரஸ் தான் நைட் டைம் மெயின் லைன் கிங்குடா. எல்லாரும் நம்ம சோழனை த மெயின் லைன் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னொரு லைன் என்ன? கார்ட் லைன் கிடையாது, அதோடைய பேரு கோட் லைன். CHORD கோட், அதுதான் கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன். இந்த vlogல இந்த ட்ரெயினை பற்றி மட்டும் சொல்லாமல் இந்த ட்ரெயின் போகிற ரூட்டில் இருக்கிற ஊரை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். எப்போவுமே நம்ம தேர்ட் ஏசியில் ட்ராவல் பண்ணுவோம். ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி சோழனில் கிடச்சிருக்கிற கோச் S3 ஸ்லீப்பரில் தான் ட்ராவல் பண்ணுறோம். 46 மேலே அப்பர் பர்த் கிடச்சிருக்கு. வெளியே கிளைமேட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குங்க. ஃபுல்லாக மேகம் சூழ்ந்து போய் நல்லா தூரல் போட்டுக்கிட்டு இருக்கு. செம்ம ரம்யமான ஒரு கிளைமேட்டுங்க. இன்றைக்கி நான் ஷூட் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17 ஜூலை 2024 ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சோழன் எக்ஸ்பிரஸில் நான் ட்ராவல் பண்ணுற இந்த பிளாக்காக ஸ்ரீசைலம் பிளாகை போஸ்ட்பான் பண்ணிவிட்டு இந்த பிளாகை உங்களுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சோழன் எக்ஸ்பிரஸோடைய டோட்டல் ரன்னிங் டைம் 7 hours 15 minutes. டோட்டல் டிஸ்டன்ஸ் 401 கிலோமீட்டர். நம்ம வண்டிக்கு மொத்தமாக 17 halts இருக்குங்க. நம்ம வண்டியோடைய ஆவரேஜ் ஸ்பீட் 55 கிலோமீட்டர். நம்ம வண்டியோடைய மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீட் 110 கிலோமீட்டர் per hourங்க. பட் வந்து எந்த யூஸும் கிடையாது. அது என்னன்னு நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன்.
24 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான தாம்பரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு TBM. இங்கே நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ளே வந்துருச்சுங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த தாம்பரத்தோடைய பழைய பேர் குணசீல நல்லூருங்க. இந்த ஊரில் நீலகங்கரைய சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுநில மன்னர் இருந்திருக்காரு. அவர் கல்வெட்டில் தாம்பரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது தன்னுடைய ஊர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதுதான் காலப்போக்கில் அப்படியே மருவி இப்போ தாம்பரம் ஆயிடுச்சுங்க. நம்ம சோழன் எக்ஸ்பிரஸ் ராயல் டைனாஸ்டி எக்ஸ்பிரஸாக ரன் ஆகிட்டு இருந்தபோது இதோடைய நம்பர் 153154. அதுக்கப்புறமா 1988 இந்த வண்டியோடைய நம்பர் 61536154. அதுக்கப்புறமாவும் இந்த வண்டிக்கு நம்பர் மாறுச்சுங்க. அந்த நம்பர் 68536854 இருந்துச்சுங்க. நம்ம சோழனுடைய ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க கைஸ். இது நம்ம ஸ்லீப்பரில் இருக்கிற ரெஸ்ட் ரூமு. நல்லா க்ளீனாக இருக்குங்க. வண்டி வந்து பாண்டியனாக வந்து சோழனாக கிளம்புது. இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. சூப்பருங்க. நம்ம வண்டியில் பேண்ட்ரி கார் அவைலபிளாக இல்லைங்க. ஆனால் நம்ம வண்டியில் கேட்டரிங் ஆன்போர்ட் கேட்டரிங் அவைலபிளாக இருக்குது. தாம்பரம், விழுப்புரம், சிதம்பரம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி இந்த ஸ்டேஷனில் எல்லாம் நம்மளுக்கு கேட்டரிங் அவைலபிளாக இருக்குங்க. எவ்ரி இயர் April 26 இந்த சோழன் எக்ஸ்பிரஸோடைய பர்த்டேவை கொண்டாடுறாங்க. 115 இயர்ஸாக இந்த வண்டி இன்னுமே இந்த மெயின் லைன் கிங்காக இருக்குங்க. இந்த மெயின் லைன் கிங் சென்னை எக்மோர்லேருந்து விழுப்புரம் இருக்கும் இப்போ டபுள் லைன் செக்ஷனில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு CGL. இங்கே நம்ம வண்டி 7 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கு. இந்த செங்கல்பட்டில் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குங்க. திருப்போரூர் முருகர் கோவில், திருக்கழுக்குன்றம், கோவளம், மகாபலிபுரம் எல்லாமே இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துக்குள்ளே தாங்க இருக்குது. இந்த செங்கல்பட்டுலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திருவடிச்சூலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. பைரவர் கோவில். அது டாப் கிளாஸாக இருக்கும். இங்கேருந்தே உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் அங்கே போகிறதுக்கு அவைலபிளாக இருக்குங்க. இப்போ செங்கல்பட்டு ஸ்டேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு ஏரி பார்த்தீங்க இல்லையா, அந்த ஏரி வந்து கொலவாய் ஏரி அல்லது கொலவை ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரி இந்த மாவட்டத்திலேயே 2வது பெரிய ஏரிங்க. இந்த மாவட்டத்தில் அப்போது இருக்கிறதுலே மிகப்பெரிய ஏரி எதுன்னு கேட்டிங்கன்னா மதுராந்தகம் ஏரி தாங்க. நம்ம வண்டியோடைய ரேக் ஜூன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம வண்டிக்கு பாண்டியன் அண்ட் ராக்ஃபோர்ட் இந்த 2 கூட ரேக் ஷேரிங் இருக்குது. இந்த வண்டியோடைய மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாகவே மதுரை டிவிஷன் தான் பார்த்துக்குதுங்க. மீட்ட காஜா இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் ரன் ஆகும்போது மெரூன் கலர் லிவரிங்க. அதுக்கப்புறமா ICF ப்ளூ கலர் லிவரி. இப்போ மாடர்னா ரெட் கலர் LHB லிவரி. இது ஏன் சொல்றேன்னா பழைய ஆளுங்களுக்கு இது ஒரு செம்ம மெமரியா இருக்குங்க.
நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனைன்னு தெரியலங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர எல்லா வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா டிலேங்க. செந்தூர் 2 hours டிலே, ஹம்சபர் 2 hours டிலே, எல்லாம் டிலேங்க. ஒரு வண்டி கூட இன்னும் கேப்சரே பண்ணல. இந்த சோழனில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு மாதமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, டிக்கெட்டே கிடைக்கல. அவ்வளோ டிமாண்ட் வண்டிக்கு. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி இந்த வண்டிக்கு எப்போ சீட் இருக்குன்னு பார்த்து புக் பண்ணி இப்போ நான் போயிட்டுருக்கேங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம மேல்மருவத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு MLMR. இங்கே நம்ம வண்டி 20 minutes டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மேல்மருவத்தூர்ல நிறைய மருத மரங்கள் இருந்திருக்குங்க. இந்த பகுதி வந்து வடக்கு பக்கம் இருந்ததுனால மேல் பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெற்கு பகுதியில் இருந்ததை கீழ்ப்பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இது மேல் மருவத்தூர், அதாவது மருத மரம் நிறைய இருந்த ஊர். அதனால இது மேல் மருவத்தூரா இருக்குங்க. மேல்மருவத்தூர் ஸ்டேஷன் இறங்கி ஜஸ்ட் அந்த பக்கமாக போனீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே ஆதிபராசக்தி கோவில் இருக்குது. வெளியிலேயே அப்படியே பஸ் ஸ்டாண்டே இருக்குங்க. சீக்கிரமாக நம்ம இங்கேருந்து அப்படியே கோவிலுக்கு போய் தரிசனம் பார்த்துடலாம். இந்த வண்டி மெயின் லைன் கிங்கா மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய புண்ணிய ஸ்தலங்களை கனெக்ட் பண்ணுற ரூட் வழியாக போகுதுங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு அற்புதமான வண்டி நம்மளுக்கு. வழியை பார்த்தீங்களா, சும்மா பச்சை பசேல் என்ன அழகாக இருக்குன்னு. இன்னும் நம்ம டெல்டாக்குள்ளே போனால் இன்னும் டாப்பாக இருக்குங்க. இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் vlog கண்டிப்பாக கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம டீப்பாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வரோங்க. 121 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம திண்டிவனம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு TMV. இங்கே நம்ம வண்டி 18 minutes டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் புளிய மரம் தெரியும் இல்லையா? புளிய மரத்துக்கு வடமொழியில் பார்த்தீங்கன்னா திந்திரினி அப்படின்னு பேருங்க. அந்த காலத்தில் இந்த இடத்துல நிறைய புளிய மரம் இருந்திருக்கு. அதனால இந்த இடம் திந்திரினி வனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அந்த காலப்போக்கில் அப்படியே மாறி மாறி இப்போ திண்டிவனமாக மாறி போச்சுங்க. ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் நம்ம வெளியில போனோம்னா ஒரு 700 மீட்டர்ஸ்லயே திந்திரினீஸ்வரர் கோவில் வெளியிலேயே இருக்குங்க. நம்ம சோழன் எக்ஸ்பிரஸை 2010 வரைக்கும் பார்த்தீங்கன்னா காஜ் கன்வர்ஷனுக்காக நிறுத்தியே வச்சிருந்தாங்க. 2010 தான் நம்ம வண்டியை ரெஸ்யூம் பண்ணாங்க. இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 2010 இன்னாகரல் பண்ணதா சொல்றாங்க. ஆனால் அது தப்பு. இந்த வண்டி 115 வருஷம் பழமையான வண்டிங்க. இதை எப்படி 2010 இன்னாகரல் பண்ண முடியும்? பகல்ல டெல்டாக்கு போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு வண்டி மட்டும் தாங்க இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு அவ்வளோ ஒரு டிமாண்டா இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரெயின்ஸ் விட்டா இந்த ரூட்ல இன்னும் சூப்பரா இருக்குங்க. முன்னாடி இருக்கிற ஜென்ரலில் காலே வைக்க முடியாதுங்க. அவ்வளோ ஒரு கிராமமாக இருக்குது. செம்ம ஜனங்க. இங்கே நம்ம பெட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது. முன்னாடி செகண்ட் சிட்டிங்குமே ஃப்ரீயாக தான் இருக்குது. அங்கே முன்னாடி ஃபுல்லாக வந்து அடைச்சி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க.
எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் இந்த ரயில் ஒரு மெமரியாக இருக்குங்க. யாருக்கு தெரியும், நம்ம கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி எல்லாம் கூட இந்த ட்ரெயினில் அந்த காலத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கலாங்க. அந்த அளவுக்கு இது பழமையான ஒரு ரயிலாகவும் இருக்குது, லெஜெண்டாகவும் இருக்குங்க. ஒன் 158 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு BM. இங்கே நம்ம வண்டி 13 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஊருடைய பேர் விழுப்புரம், அதாவது விழுமியபுரம். செழுமையான வளமையான ஊராங்க இது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஊர். சும்மா நல்லா தூரல் போட்டுக்கிட்டு அற்புதமாக இருக்குங்க கிளைமேட்டு. இந்த விழுப்புரத்தில் ஒரு ஃபேமஸான டிஷ் இருக்குங்க. அது பேர் என்னன்னு தெரியுமா? அரைவேக்காடு. ஆமாங்க, அந்த டிஷ்ஷோடைய பேர் அரைவேக்காடு. வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி இதையெல்லாம் போட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதை ஹாஃப் பாயிலாக பிரட்டி எடுத்து கொடுப்பாங்க. அதாவது அரைவேக்காடாக வெந்திருக்கும். அதை தான் இங்கே அரைவேக்காடு டிஷ்ஷு ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் தான் உலக புகழ்பெற்ற செஞ்சிக்கோட்டை இருக்குங்க. அதே போல் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் இருக்குது, திருவக்கரை பக்ரகாளி கோவில் இருக்குது. நிறையா சுற்றி பார்க்குறதுக்கு இடம் இருக்குங்க. ரொம்ப அற்புதமான ஊர் நம்ம விழுப்புரம். இந்த விழுப்புரத்தில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் லைன் செக்ஷனுக்கும் வழி பிரியுது, திருவண்ணாமலைக்கு லைன் பிரியுது, விருதாச்சலத்துக்கு லைன் பிரியுதுங்க. அதாவது இங்கிருந்து தான் கோட் லைன் பிரியுதுங்க. அந்த காலத்தில் நம்மளுக்கு சென்னையிலேருந்து திருச்சி போகிறதுக்கு மெயின் லைன் மீட்டகாஜ் ரூட் தான் இருந்துச்சுங்க. அது வந்து ரொம்ப சுத்தாக இருந்ததுனால 1929 ஒரு ரூட்டை வந்து அமைக்கிறாங்க. விருதாச்சலம், அரியலூர், லால்குடி வழியாக திருச்சி போய் சேர்ற மாதிரி அந்த ரூட்டு தான் நம்ம இப்போது கோட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ரூட் வந்ததுனால நம்மளுக்கு கிட்டத்தட்ட 64 கிலோமீட்டர் நம்மளுக்கு சேவ் ஆகி இருக்குங்க. இப்போ நமக்கு விழுப்புரத்துலேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் செக்ஷன் தாங்க. நிறைய கிராசிங்ஸ் பார்க்கலாம் வாங்க. பிப்ரவரி 2024 இருந்து இந்த மெயின் லைன் செக்ஷனில் ஓடுற எல்லா வண்டிக்கும் 110 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து பெர்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பிரயோஜனம்? நிறைய இடத்துல இன்னும் சிங்கிள் செக்ஷனாகவே இருக்குது. ஸோ வந்து எந்த வித பிரயோஜனமும் கிடையாதுங்க. வண்டியோடைய டைமிங் கூட இன்னும் குறையவே இல்லை. டபுள் லைன் செக்ஷனாக மாற்றினா தான் இது ஓரளவுக்கு ஒர்த்தாக இருக்குங்க. அந்த காலத்தில் இந்த சோழன் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா புளி சாதம், லெமன் சாதம், சாப்பாடு, முறுக்கு இதெல்லாம் கட்டி ட்ரெயினில் கொண்டு வந்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலன்னே சொல்லுவாங்க. அப்போல்லாம் கையில் மொபைல் ஃபோனே கிடையாது. செம்மையாக இந்த ட்ரெயின் ஜேர்னியை அவங்க என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணவராக இருந்தால் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள்.
178 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம பண்ருட்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் PRT. இங்கே நம்ம வண்டி 18 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம சோழன் எக்ஸ்பிரஸுக்கு 2017 LHB ரெக்ஸ் கிடச்சிருக்குங்க. அப்போல்லாம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸாக தான் ரன் ஆகிட்டு இருந்தது. அப்போ இந்த வண்டியோடைய நம்பர் 16795 16796 இந்த நம்பரில் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. 2021 இந்த வண்டியை சூப்பர் ஃபாஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண பிறகு தான் இந்த நம்பர் கிடச்சிருக்கு. 22675 22676 அப்படின்ற இந்த நம்பரில் இப்போ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஊருடைய பேரு பண்ருட்டிங்க. அதாவது பண் உருட்டி. பண் அப்படின்னா பாடல், உருட்டி அப்படின்னா திரட்டுறதுங்க. அந்த காலத்தில் இருந்த புலவர்கள் இங்கே நிறைய பாடலை பாடி திரட்டி வச்சதுனால இது பண் உருட்டியாக இருந்தது. இப்போ பண்ருட்டியாக மாறி போச்சுங்க. இந்த பண்ருட்டியில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்னன்னு நான் சொல்லணுமா? பலாப்பழம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது, முந்திரியும் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க. பண்ருட்டி வந்த உடனே ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பலாப்பழம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க. ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம திருப்பாதிரி புலியூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TDPR. இங்கே நம்ம வண்டி 14 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த திருப்பாதிரி புலியூரில் பார்த்தீங்கன்னா நிறைய பாதிரி மரங்கள் இருந்திருக்குங்க. அதனால இது பாதிரி வனமாக இருந்திருக்கு. இங்கே வியாக்கிரபாதர் அப்படின்ற முனிவர் இருந்திருக்காரு. அவர் அந்த மரத்தில் ஏறி அதில் இருக்கிற பூக்களை பறித்து இறைவனை வணங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காருங்க. ஆனால் அது அவரால் முடியாதனால இறைவன்கிட்டேருந்து வரம் வாங்கி தன்னுடைய கால்களை புலி கால்களாக மாற்றிக்கிட்டாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் திருப்பாதிரி புலியூர் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இந்த திருப்பாதிரி புலியூர் தாங்க கடலூர் நியூ டவுன். இதுக்கப்புறமா தான் ஓல்டு டவுன் வரும். அது கடலூர் போர்ட் ஜங்ஷனுங்க. ஜஸ்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம வெளியில் போனோன்னா ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர்ஸ்லேயே பாடலீஸ்வரர் கோவில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருப்பாதிரி புலியூருக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது தனி சிறப்புங்க. இந்த திருப்பாதிரி புலியூரில் வெறும் பாடலீஸ்வரர் கோவில் மட்டும் இல்லைங்க. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம தள்ளி போனோன்னா திருவந்திபுரம் தேவநாத சுவாமி திருக்கோவில் இருக்குது. அது 72வது திவ்ய தேசங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம கடலூர் போர்ட் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் CUPJ. இங்கே நம்ம வண்டி 13 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கடலூர் போர்ட் ஜங்ஷன் தாங்க கடலூரோடைய ஓல்டு டவுன். இங்கேருந்து தான் நம்மளுக்கு விருதாச்சலத்துக்கு லைன் பிரியுதுங்க.
மீட்டர் கேஜி டு பிராட் கேஜி கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா 1995ல இருந்து 2010 வரைக்கும் நிறைய செக்ஷன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விழுப்புரம் டு தஞ்சாவூர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 2010ல் கம்ப்ளீட்டாக பிராட் கேஜியாக மாறிடுச்சுங்க. விழுப்புரத்தில் இருந்து திருச்சி போகிற கோட் லைன் செக்ஷனில் இருக்கிற எலக்ட்ரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2010ல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. சென்னையிலேருந்து திருச்சிராப்பள்ளி போகிற இந்த மெயின் லைன் செக்ஷனில் இருக்கிற எலக்ட்ரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 2020ல் தான் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போது எண்ட் டு எண்டாக ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் லோக்கோ போட்டு கொண்டு போகிறாங்க நம்ம வண்டியை. டூ 43 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம சிதம்பரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு CDM. இங்கே நம்ம வண்டி 18 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஊருடைய பேரு சிதம்பரம். சித் கூட்டல் அம்பரம். சித் அப்படின்னா அறிவுங்க, அம்பரம் அப்படின்னா ஆகாயம், அதாவது வெட்டவெளி அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதாவது எல்லையற்ற அறிவு கொண்டவராலும் கூட இங்கே இருக்கிற சிதம்பரம் நடராஜரை அறியவே முடியாதான். அதுதான் சிதம்பரம். இந்த சிதம்பரம் ஸ்டேஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா கோவில் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது. வெளியில் இறங்கினா நேராக போய் நடராஜரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாங்க. அதே போல் இந்த ஊரில் திருவாதிரை களியும் 7 கறி கூட்டம் ரொம்ப ஃபேமஸுங்க. மீட்டர் காட்சி இருக்கும்போது நம்ம சோழனுடைய ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 11 ஹவர்ஸ் இருக்குது திருச்சியிலேருந்து சென்னை போகிறதுக்கு. இப்போ பிராட் கேஜில் 7 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ் இருக்குங்க. அதுவே இது டபுள் லைன் செக்ஷனாக மாறி போச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் டைம் வந்து கம்மியாகும். நிறைய ட்ரெயின்ஸும் நமக்கு கிடைக்குங்க. டூ 260 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம சீர்காழி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு SY. இங்கே நம்ம வண்டி 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஊருடைய பேர் சீர்காழி. சீகாழி, அதாவது சி அப்படின்னா சிறப்பான, காழி அப்படின்னா உறுதியானது அப்படின்னு பொருளுங்க. அதாவது சிறப்பான உறுதியான நகரமாக இருந்திருக்கு. சீகாழி தான் இதோடைய பேர். மாறி மாறி இப்போ பார்த்தீங்கன்னா சீர்காழியாக மாறி போச்சுங்க. இந்த சீர்காழி ஸ்டேஷன்ல இருந்து சட்டைநாதர் கோவில் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அதுவே திருவிக்கிரம பெருமாள் கோவில், அதாவது 28வது திவ்ய தேசம் பார்த்தீங்கன்னா வெறும் 700 மீட்டர்ஸ்லேயே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க.
ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமாங்க, வெறும் 6 hours ஜேர்னிக்காக இந்த மெயின் லைன் மக்கள் இந்த ஸ்லீப்பர் கோச் கொண்ட ஒரு ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் சிட்டிங் கம்போஷனில் கண்டிப்பாக ஒரு ட்ரெயின் வந்து தேவைங்க. பல்லவன் மாதிரி, வைகை மாதிரி, மேபி இந்த ரூட்டில் ஒரு வந்தே பாரத்தோ இல்லை வேறு ஏதாவது ட்ரெயினோ வந்ததுன்னா சோழனுடைய கூட்டம் ரொம்பவே குறைய ஆரம்பிக்குங்க. சாப்பாடு ரயில் சாதல் அமர் ரயில் சாப்பாடு 266 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம வைத்தீஸ்வரன் கோவில் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு VDL. இங்கே நம்ம வண்டி 25 minutes டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 minute ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வைத்தீஸ்வரன் கோவில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பரிகார ஸ்தலமாக இருக்குங்க. அது 4வது கிரகமாக இருக்குது. அதோடைய பரிகார ஸ்தலம் தான் இந்த வைத்தீஸ்வரன் கோவிலுங்க. ஜஸ்ட் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்லேயே கோவிலும் இருக்குது. நம்ம சூப்பராக போய் தரிசனம் பார்க்கலாம். நான் சொல்கிற கோச் கம்போசிஷனோட இந்த மெயின் லைன் ரூட்டில் ஒரு வண்டி வந்தால் எப்படி இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 12 செகண்ட் சிட்டிங் சேர் கார் வேணும், 4 ஜென்ரல் கிளாஸ் இருக்கணும், அதே போல் மீதி இருக்கிற 4 ஏசி சேர் காராக இருந்தாலும் பரவாயில்ல. இது மாதிரி ஒரு வண்டி நம்மளுக்கு வந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். காவேரி டெல்டா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வெளியில் வியூஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? இந்த வண்டியில் வரும்போது உங்களுக்கு சாப்பாடு தேவைப்பட்டால் ஒன்று மயிலாடுதுறையில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு கேட்டரிங் அவைலபிளாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும். அப்படி இல்லையா நேராக போய் திருச்சியை போய் சாப்பிட்றாங்க. நான் காலையிலேயே பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே சாப்பிட்டுட்டு வந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நோ பசி, இதோட நேராக திருச்சிக்கு போய் தான் சாப்பிட போகிறேன். $280 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு MV. இங்கே நம்ம வண்டி 20 minutes டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 minutes ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஊருடைய பழைய பேர் மாயூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அதுக்கப்புறமா மாறி போய் மாயவரம்னு ஆச்சுங்க. இப்போ அதையும் வந்து மாற்றி மயிலாடுதுறை அப்படின்னு வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த மயிலாடுதுறை பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டில் எழுதி இருக்கிறதுனால எம்ஜிஆர் காலத்தில் இந்த ஊருக்கு மயிலாடுதுறை அப்படின்னு பேரை மாற்றிட்டாங்க. இந்த மயிலாடுதுறை ஸ்டேஷன்ல இருந்து மயூரநாத சுவாமி கோவில் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்ல இருக்குங்க. அதே போல் இந்த ஊரில் நிறைய மயிலும் இருக்குது. பேருக்கு ஏற்ற மாதிரியே ரொம்பவும் அழகான ஊர் இந்த மயிலாடுதுறைங்க. நம்ம தமிழ்நாட்டில் மூவேந்தர்கள் இருந்தாங்க இல்லையா, அதில் சோழன் பாண்டியன் அந்த ரெண்டுமே இவன் தாங்க. சேரன் மட்டும்தான் வேற ரூட்டில் ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு போயிட்டு இருக்கான். இவன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டில் போயிட்டு இருக்காங்க.
இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா, இதே வண்டியில் நைட்டு சென்னைக்கு ரிட்டனுங்க, ராக் ஃபோர்ட்டில் ரிட்டனு, அதுவும் இதே கோச்சு இதே சீட்டுங்க. என்ன ஒரு கோ இன்சிடென்ஸ் பார்த்தீங்களா. ஆப்போசிட்டில் நம்மளுக்கு கிராசிங்காக வர சோழன் எக்ஸ்பிரஸையும் மயிலாடுதுறை ஜன்சதாப்தியும் அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. 2 கிராசிங்கையும் இப்போ பார்ப்போம் வாங்க. கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஆடுதுறை ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு ADT. இங்கே நம்ம வண்டி 22 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஆடுதுறை ஸ்டேஷன்ல இருந்து ஆபத் சகாயேஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 கிலோமீட்டர்லேயே இருக்குது. வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோவும் அவைலபிளாக இருக்குங்க. இப்போ போச்சு ஆடுதுறை. அதோடைய பழைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தனூர். அந்த ஊருடைய கோவிலுடைய பேர் தான் ஆவடுதுறை. அதுதான் இந்த ஊருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுதுறை அப்படின்னு பேர் வரதுக்கு இப்போ காரணமாக இருக்குங்க. நம்ம சோழனுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறேங்க. இந்த வண்டியில் மொத்தமாக 6 தேர்ட் ஏசி இருக்கு, 3 செகண்ட் ஏசி இருக்கு, 1 ஃபர்ஸ்ட் ஏசி இருக்குங்க, 4 ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்கு, 3 செகண்ட் சிட்டிங் இருக்கு, 3 ஜெனரல் கிளாஸ் இருக்கு, ஒரு டிசேபிள்டு கோச் இருக்குங்க. இதான் நம்ம வண்டியோடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம கும்பகோணம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு KMU. இங்கே நம்ம வண்டி 24 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. சதர்ன் ரயில்வேலையே பேசஞ்சர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணி ஹையஸ்ட் ரெவென்யூ ஏர்ன் பண்ணுற ட்ரெயினில் நம்ம சோழன் 5வது இடத்துல இருக்குங்க. இந்த கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா வெத்தலை ரொம்ப ஃபேமஸுங்க. அதே போல் சாப்பாட்டில் கும்பகோணம் கடப்பா ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த கும்பகோணத்துல இருந்து சுவாமிமலை ஜஸ்ட் 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்கு. இந்த கும்பகோணத்தை கோவில் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி கும்பேஸ்வரர் கோவில், காசி விஸ்வநாதர் கோவில், சோமேஸ்வரர் கோவில் சொல்லிட்டு நிறையா இருக்குங்க. அதே போல் நீங்கள் இங்கே இறங்குனீங்கன்னா நவகிரக கோவிலுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு பஸ் ஃபெசிலிட்டியும் அவைலபிளாக இருக்குங்க. நம்ம சோழன் கும்பகோணம் தாண்டுற உடனே பார்த்தீங்கன்னா வண்டியே காலி ஆகிடுச்சுங்க. முன்னாடி செகண்ட் சீட்டிங்கும் காலி தான், ஆனால் ஜென்ரல் மட்டும் இன்னுமே கூட்டமாக தாங்க இருக்குது. இந்த சோழன் எக்ஸ்பிரஸ் டெல்டா மக்களுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்ச ஒரு ரயிலுங்க. சூப்பரான வண்டி. உங்களில் யாருக்கு இது ஃபேவரட்டான வண்டி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது.
Station. 326 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம பாபநாசம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு PML. இங்கே நம்ம வண்டி 27 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஊருடைய பழைய பேரு பாபவிநாசங்க. இப்போ பாபநாசமாக மாறி இருக்கு. இங்கேருந்து வெளியில் ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி போனால் ராமலிங்க சுவாமி கோவில் இருக்கு. அது இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ஃபேமஸான கோவிலுங்க. காவேரி டெல்டா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? காவேரி டெல்டானா என்ன? டெல்டானா முதல்ல என்ன? டெல்டா அப்படின்னா ஆற்று கழிமுகம் அப்படின்னு அர்த்தங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஓடுறதுலையே மிகப்பெரிய ஆறு எது? காவேரி ஆறு. அந்த காவேரி ஆறு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக ஓடி வரும். வேகமாக ஓடி வரும்போது அதனோட சேர்த்து வண்டல் மண் எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க. அந்த வண்டல் மண் எல்லாத்தையும் என்ன பண்ணோன்னா கடல் கூட கலக்கும் போது அந்த ஆறு வந்து அப்படியே பொறுமையாக தான் கலக்கும். ஸ்லோ ஆகும்போது இது கூட வந்தது இல்லையா வண்டல் மண், அந்த வண்டல் மண் எல்லாமே அதை சுற்றி இருக்கிற பூமியில் எல்லாத்தையுமே படிய வைக்குங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செழுமையான பயிர்கள் விளையிறதுக்கு காரணமாக இருக்கு. இந்த இடத்த தான் நாம காவேரி டெல்டா பகுதி அப்படின்னு சொல்றோம். தஞ்சாவூர் ரயில் நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தஞ்சாவூர் ஸ்டேஷன் 351 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு TJ. இங்கே நம்ம வண்டி 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் கைஸ். தஞ்சாவூர்லேயே மொத்த சோழனம் காலி ஆயிடுச்சுங்க. எல்லாருமே இங்கேயே இறங்கிட்டாங்க. இங்கே தஞ்சாவூர் ஸ்டேஷன்ல இருந்து பிரகதீஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. வெளியில் போனோன்னா நம்ம அதையே போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கேருந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணலாங்க. நம்ம தஞ்சாவூருடைய பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா தன்சை, அதில் இருந்து தான் தஞ்சை அப்படின்னு வந்திருக்குங்க. தன்சை அப்படின்னா குளிர்ந்த வயல்களை உடைய ஊர் அப்படின்னு அர்த்தங்க. அதுதான் இந்த தஞ்சாவூரா இப்போ இருக்குங்க. தஞ்சாவூர் வந்த பிறகு ஸ்லீப்பரோட நிலைமைங்க. யாருமே இல்லை, எல்லாம் காலி தான். எம்டியாக இருக்குங்க வண்டியை. ரேக் ஷேரிங்கில் ரன்னிங் ஆகிற நம்ம சோழனுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 ரேக் இருக்குங்க. பாண்டியன், ராக்போர்ட், சோழனா இந்த 4 ரேக்கும் சுரண்டு ஓடிக்கிட்டே இருக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தஞ்சாவூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் டபுள் லைன் செக்ஷன் ஆரம்பம் ஆயிடுச்சுங்க. $368 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான பூதலூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு BAL. இங்கே நம்ம வண்டி 27 மினிட்ஸ் டிலேவாக வந்துருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க.
இந்த பூதலூர்ல இருந்து திருக்காட்டுப்பள்ளி அக்னீஸ்வரர் கோவிலுக்கும் பூண்டி மாதா கோவிலுக்கும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. இங்க இறங்கினாலே போதும், நம்ம ஈஸியா அந்த கோவிலுக்கு போய் சேர்ந்துடலாம். இந்த ஊருடைய பேரு புடலூர். அதுதான் ஆதி காலத்துல இருந்த பேருங்க. அது இப்ப பேர் மாறி மாறி இதுவும் பூதலூரா மாறி போச்சுங்க. நம்ம சோழன் எக்ஸ்பிரஸை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் சொல்லிட்டே வரேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபையும் கீழே ஒரு கமெண்ட்டையும் பண்ணிடுங்க. ராயபுரம் வேப் 7 என்ன ரன்னுங்க, வித்தவுட் டிலேல திருச்சிக்கு முன்னாடி வந்து நிறுத்திட்டாங்க வண்டியை. செம்ம ரன்னுங்க வண்டி, சான்ஸே இல்லை. குருவாயூர் எக்ஸ்பிரஸ் கூட பேரலல் ரன்னுங்க, 2 வண்டியும் திருச்சி உள்ள போயிட்டு இருக்கு. நம்ம மெயின் லைன் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா மீட்டர் காஜ் இருக்கும்போது என்னென்ன பேசஞ்சர் ட்ரெயின் ஓடிட்டு இருந்ததோ அத்தனை ட்ரெயினையும் ரிசீவ் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ட்ரெயின் வசதி இந்த லைனில் இல்லை. ஸோ நிறைய வண்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சதர்ன் ரயில்வேவை நம்ம கேட்டுப்போம். (401 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சுங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு TPJ. இங்கே நம்ம வண்டி 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துருச்சுங்க. நம்ம திருச்சியில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தான் தெரியணுமாங்க. மலைக்கோட்டை இருக்குது, ஸ்ரீரங்கம் இருக்குது, திருவானைக்காவல் இருக்குது. சும்மா சுற்றி பார்க்குறதுக்கு அற்புதமான ஊர் நம்ம திருச்சிங்க. த மெயின் லைன் கிங் சோழனை பற்றி என்னங்க சொல்கிறது, என்ன மாதிரி ஒரு வண்டிங்க. ஆனால் வண்டியில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் செக்ஷன் இருக்கிறதுனால இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு ½ டிலேவாகவே வருதுங்க. டபுள் லைன் செக்ஷனாக இதை மாற்றினாதான் இந்த வண்டி எப்போவுமே கரெக்ட் டைமுக்கு வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா டெல்டா பீப்புளுக்கும் நிறைய ட்ரெயின்ஸ் கிடைக்குங்க. இதோட நம்ம மெயின் லைன் கிங் சோழன் எக்ஸ்பிரஸ் vlog எண்டுக்கு வருது மக்களே. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம நம்ம உதயா டூரிஸ்ட் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சீக்கிரமாவே நம்ம அடுத்து ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.